இன்னைக்கு சாயங்காலத்துல இருந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு குழப்பம். இந்த எல்லார்கிட்டையும் கேட்ட பஞ்சமிட்டாய் வேற ஆஃபீஸ்க்கு வரல, மீதி இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டதுக்கு யாருக்குமே வந்து கரெக்டான ஒரு பதிலே தெரியல. கடைசியா டிசைட் பண்ணதுதான் ஓகே இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன குழப்பம்னா, அடல்ட் வெப்சைட் அப்படின்ற வார்த்தையை எப்படி வந்து தமிழ்ல சொல்லலாம். ஆபாச வெப்சைட் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கேட்கறதுக்கு எப்படி கொஞ்சம் கூச்சமா இருக்குல்ல. ஆபாச வெப்சைட் சாயங்காலம் வேலைக்கு வச்சு பேசுற மாதிரி இருக்கு. நம்ம எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்துல ஓப்பனாலாம் பேச மாட்டோம். அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். பேன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நினைச்சாங்கன்னா, யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க, எனக்கு பேசுறது கூச்சப்படுவாங்க. ஏன் ஆபாச வெப்சைட் பேன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதை பாப்பீங்களா அப்படின்னு திருப்பி கேட்டா நம்மளுக்கு எவ்வளவு எப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கூச்ச நாச்சம் இருக்கிற ஒரே காரணத்தினால இதை யாரும் பேச மாட்டாங்க நினைச்சு. ஆனா இன்னைக்கு ஊரே பேச ஆரம்பிச்சிருச்சு. இதுல என்ன, உனக்கு என்ன ஈடுபாடு, யாருக்கும் இல்லாத அக்கறை, உனக்கே நக்கறை அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இது என்ன, ஒரு இந்தியாவில் ஒரு ஆண் மகனா இல்ல உலக லெவல்ல ஒரு ஆண் மகனா இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் தேர் லைஃப்ல அடிக்கடி இதை பாக்குற ஒரு கேண்டிடேட்னா நான் அதான். எங்க ஸ்கூல் படிக்கும்போது 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்த காப்பிச்சு, ஐயோ எங்க வீட்டுல திட்டுவாங்க பயமா இருக்கே அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சு. சாதாரண ஒரு பையனா இதெல்லாம் பார்த்து அதை கடந்ததுக்கு அப்புறம் தான் இருக்கும். இதுல பார்த்ததுல கூச்சம் அசிங்கம்லாம் எதுவுமே இல்ல. இதனால அந்த பையன் கெட்டு போயிடுவானா, இதனால வந்து இப்ப நான் என்ன காம கொடுனாய் எம்எல்ஏ 5 ரேப் கேஸ் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. எல்லாருமே பாத்துருக்காங்க. நீங்க அங்கிள், உங்களே அங்கிள் பாத்தீங்களா, இப்ப கூட என்னன்னா ஜஸ்டிஃபை பண்ண வேண்டியது உங்களை சொல்ல அந்த அங்கிள் தான் சொல்லிட்டு அந்த மாதிரி அதை பேன் பண்ணிட்டாங்கன்றதுனால அதுக்கான குரலே கிடையாது. ஆனா இந்த பேன் பண்ணதுக்கான காரணம் ஒன்னு சொல்லிருக்காங்க. ஒரு குழந்தை ஆபாச வெப்சைட் பார்த்து கெட்டு போகுது, அந்த குழந்தையை காப்பாற்றணும், அதுக்காக நான் அந்த ஆபாச அடல்ட் வெப்சைட்டை பேன் பண்றேன் அப்படின்றது வந்து கேட்கறதுக்கு வந்து கரெக்டான ஒரு காரணம். ஆமா இல்ல, கிளீனான ஜென்ரேஷனா வளரணும் அப்படின்னா இது வந்து தப்பா தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் பேப்பர்ல இதை படிக்கும்போது எதாச்சும் நம்மளுக்கு தோணும். ஆனா லைட்டா அந்த குழந்தை இந்த ஆபாச வெப்சைட் தான், அம்மா நான் ஆபாச அடல்ட் வெப்சைட் பார்த்துட்டு வரமா அப்படின்னு சொன்னா எந்த வீட்டுல தான் விடுவாங்க. பொக்கு பொக்குன்னு வாயிலிச்சு நீலாம் ஒரு குழந்தையா அப்படின்னு சூடெல்லாம் வச்சு என்னெல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஆனா அதே குழந்தை அம்மா நான் வந்து படத்துக்கு போயிட்டு வரமா அப்படின்னா என்ன பண்ணா அப்படின்னா யூ சர்டிபிகேட் படமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. குடும்பத்தோட போய் பாக்குறது தான் யூ சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஏ படம் தான் வந்து 18 வயசுக்கு மேல பார்க்கணும். வெறும் குழந்தைங்க யார் வேணாலும் போயிட்டு இந்த டிக்கெட் கொடுங்க அப்படின்னா கேட்டா கொடுக்க போற ஒரு யூ சர்டிபிகேட் படத்துல இருக்கிற ஆபாசங்கள் வர பாடல்கள், அப்பம் பண்ண தப்புல ஆத்தா பெத்த வெத்தல அப்படின்ற ஒரு பாட்டை ஒரு 2வது படிக்கிற குழந்தை கூட பாடும். ரியாலிட்டி ஷோல அந்த பாட்டை பாட வைக்கிறாங்க. பாடுங்க, அதுல இருக்கிற அந்த சிவராத்திரி அது என்ன ஆவே சொல்ல நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்கு வந்து ஒரு பயிற்சியாளர் உட்காந்து அவர் அதை பயிற்சி கொடுப்பார். அந்த மாதிரி சினிமாவெல்லாம் நார்மலாவே தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அந்த குழந்தை கெட்டு போகுமா போகாதா? அப்படி இல்ல சீரியல், அதுதான் டெய்லி வீட்டுல சாயங்காலம் 6 மணில இருந்து 10 மணிக்குள்ள எத்தனை சீரியல் அங்கிள், 15 கள்ள தொடர்பு, 29 மர்டர், அசிங்கமான ஆபாசமான டைலாக். பொம்பளைங்க அப்படின்னாலே அவங்களுக்குள்ள அவங்க சண்டை தான் போட்டுப்பாங்க. மாமியார்னா கெட்டவங்க, அதுக்கப்புறம் அந்த மாமியாரோட ஹஸ்பண்டோட மாமனாரோட 3வது பொண்டாட்டிக்கு பிறந்த 4வது பையன்ற மாதிரி கேட்கும் போதே சகிக்காத மாதிரி இருக்கிற சீரியல்லாம் எல்லா வீட்லயும் உட்காந்து பார்க்கும்போது அதை லைட்டா மூக்குல விரிஞ்ச குழந்தை கூட வந்து ஐயோ இப்படியா உலகம்ன்ற மாதிரி ஆயிடும்ல. அந்த மாதிரி கெட்டு போற சீரியல்லாம் யாருமே பேன் பண்ணல. அட்வர்டைஸ்மெண்ட் அதுக்கு நடுவுல வருமே, அதாவது நல்லதா இருக்கா அப்படின்னு பார்த்தா சென்ட் அடிச்சுக்கிட்டா ஒரு 400 பொண்ணுங்க பின்னாடியே வரும். மூஞ்சில ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணும் ஐ லவ் யூ சொல்லும். சோ வெள்ளையா இருந்தா தான் நல்லது அப்படின்ற மாதிரி அதுல இருக்கிற ஒரு வக்கரம் வன்முறை, அழகுனா இதான், பொண்ணு அழகா இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேவலமா சித்தரிக்கிற ஆட் எல்லாம் யாரும் பேன் பண்ணல. இதை தவிர பாட்டு அது இதுன்னு சொல்லே போலாம். இவ்வளவு பேன் பண்ண வேண்டிய மெயின் ஸ்ட்ரீம் விஷயத்திலேயே, அதாவது குடும்பத்தோட டிவில உட்காந்து பார்க்கக்கூடிய விஷயங்களே பேன் பண்ண இவ்வளவு விஷயம் இருக்கும்போது தனியா ஒரு பையனோ பொண்ணோ, அதுவும் குழந்தை கூட இல்ல, யாரோ ஒரு ஆள் வந்து ரூம் பூட்டிக்கிட்டு ஒன்னு பாக்குற ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இதுன்னு பேன் பண்றதுக்கு என்ன? அது ஆபாசம் அசிங்கனா அதனால எத்தனை பசங்க கெட்டு போறாங்க, இதனால எவ்வளவு பசங்க கெட்டு போறாங்க? இதுதான் என்னுடைய தார்மீக கேள்வியே. இப்ப இந்த பான் வெப்சைட் எல்லாம் பேன் பண்றது மூலமா எல்லா குழந்தைகளும் வந்து கரெக்டா வளரும் அப்படின்ற ஒரு மித்தே ஒரு தப்பான ஒரு விஷயம். அதனால எதுவுமே நடக்க போறது இல்லை அங்கிள். இந்தியால ரேப் இதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு பேன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு, இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பா இது பண்ணாங்க, இதனால அதனால நடக்காது. எப்படி நடக்கும்? பேன் பண்ணா ஒரு குழந்தைக்கு செக்ஷுவல் அபியூஸ்னா என்ன, ரேப் பண்றது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம், பெண்களை நம்ம எப்படி மதிக்கும் அப்படிலாம் தெரியுமா? இல்ல நிஜமாலே செக்ஸ் எஜுகேஷன், பெண்களுக்கு வேல்யூஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணுமா? 2வது முக்கியமான விஷயம், பேனே எந்த அளவுக்கு கரெக்டான விஷயம். இப்போ ஒரு காலேஜ் ஓனர் இருக்காரு, நம்ம சென்னையிலே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இமேஜினரி கேரக்டர். அவருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே பொண்ணுங்க கூட பேசுறதே பிடிக்காது. ஐயா யாரா பேசுவான்ற மாதிரி இருக்கு. அந்த காலேஜ் அவர் நடத்துற காலேஜ்ல வந்து பசங்க பொண்ணுங்க பேசினாலே செம்ம பெரிய பிரச்சனையாகும். அது மாதிரி பேன். இப்ப இமேஜினரி கேரக்டர் தானே அப்படிங்களா? ஆமா இமேஜினரி கேரக்டர் தான். ஆனா இந்த மாதிரி பசங்க பொண்ணுங்க அந்த காலேஜ்ல பேசவே கூடாது, பேசினா ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு அந்த காலேஜ்ல அந்த பேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நியாயமா தப்பா? இப்போ ஒரு ஸ்டேட் இது அங்க ஆள்றவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்காது, ஐயா எனக்கு இது பிடிக்காது இது பேன் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை அவங்களுக்கு உட்பட்ட அந்த பகுதியில பேன் பண்றாங்க. ஒரு காலேஜ் ஓனரா ஒரு காலேஜ்ல, ஒரு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க அந்த ஸ்டேட்ல, ஒரு நாட்டு அட்மினிஸ்ட்ரேட் நாட்டுல அப்படின்னா எல்லாமே பேன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எதுக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கணும்? நம்ம பேசாம பஸ் பூச்சி ஆப்கானிஸ்தான் போயிடலாம். எங்கடா பட்டன் அதெல்லாம் வரமாட்டேன், சேவண்டியா வீக்கலாம். சோ நம்ம எல்லாரோட உரிமையும் பறிக்கிற மாதிரி யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல, மாரலி இந்த விஷயம் எனக்கு தப்பா தெரியுது, அதனால இந்தியா ஃபுல்லா பேன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம யாருமே எதுவுமே பண்ண முடியாது. இந்த பேன் அப்படின்றது வந்து சம் புக்குன்னு வாயிலே பேனை முதல்ல பேன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாயிடும். கரெக்டா இருக்காது, ஆனா ஏற்கனவே யாரோ சொல்லிட்டாங்க போல தெரியல, இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டி எனக்கு இந்த பேன் சுத்தமா பிடிக்கல. இந்த பேன் மட்டும் கிடையாது, நம்ம உரிமையை பறிக்கிற எந்த பேனுமே கரெக்ட் கிடையாது. இட்ஸ் irritating ban of the porn website and all. பஞ்சுமிட்டாய் 3 days leave because of this. Take it easy with me Balaji and all of it we can't take it easy and all.